எட்டு தொட்டாக்களோட சக்ஸஸ், குருதி ஆட்டத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட லேர்னிங்கு, இப்போ 3BHKல உங்களுக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடன்ஸ், இது மூணும் பார்க்கும்போது ஆஸ் அ கிரியேட்டராக அந்த எவல்யூஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? நிச்சயமா முடியுது. நான் ரைட்டராக இப்போ நான் உண்மையில் 3BHK இது வரைக்கும் நம்ம பண்ண ஒர்க்கில் ஒரு ரைட்டராகவும் ஒரு டைரக்டராகவும் நம்ம பண்ண 3 ஒர்க்கில் இது ஒரு பெஸ்ட் ஒர்க்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஒர்க்லேருந்து அடுத்த ஒர்க்கில் இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகுது. அதே சமயம் நான் இதுக்கு முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸை நினச்சி பார்ப்பேன். அதை ரொம்ப அதுக்கு கில்ட்டாகவும் அவசியம் இல்லை, ஒன்று செஞ்சு தானே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு 3BHKல இருக்கிற பக்குவத்துக்கு வந்ததுக்கு எட்டு தொட்டாக்களுக்கும் சரி, குருதியாட்டமுக்கும் சரி தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கதையை யோசிக்கும் போது வெறும் நரேட்டிவா இந்த சம்பவம் இதுக்கு அடுத்து என்ன சம்பவம்னு யோசிக்காம அதுக்கு முன்னாடி இந்த கதையை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறோம், இந்த கதை இமோஷ்னலாக சரியா இருக்குன்றது ஒன்று, மாரலாக சரியா இருக்கா, பொலிட்டிக்கலாக சரியா இருக்கா, இன்னொன்று நம்ம வாழ்கிற இந்த டைம் இருக்குல்ல, இந்த கதை நடக்கிற ஒரு டைமில் இந்த கதையை செட் பண்ணுறோன்னா ஓரளவு அந்த டைமோட விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பண்ண முடிஞ்சால் மேபி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு பார்க்குற யாரோ ஒருத்தருக்கு 2025 சென்னை இப்படி இருந்துச்சுன்னு அதில் ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்டேஷனும் இருந்தால் அது அப்படி ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பதிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற பக்குவம்லாம் இப்போ தான் வந்துருக்கு. சூப்பர்.